ஆனந்த வாழ்க்கை வேண்டும், நற்பொருட்புதல் வேண்டும், நலமலாம் பெருக வேண்டும். கற்பகமூர்த்தி தீப களஞ்சியத்திற்கு சென்று பொற்பதம் பணிந்து வாரில் பொய்யில்லை கண்ட உண்மை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, இவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஆட்டமென்ன வாட்டுமென்ன அனைத்தும், ஆட்டமென்ன வாட்டுமென்ன அனைத்தும், இவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், இவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். சுழி போட்டு செய்ய தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செய்ய வாழ்க்கைப்படுங்க. அற்புதமான சேலம் மாவட்டம் அமைந்துள்ள செட்டிநாடு மகாலில் கல்யாண பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் அடியவன் கன்றமாணிக்கம் டாக்டர் கருப்பையா பிஎஸ்எம்எஸ் சித்தா டிப்ளமோ ஆஸ்ட்ராலஜி அழைத்த அன்பு அண்ணன், என்னுடைய தந்தையினுடைய உயிர் நண்பர். ஹாப்பி டூர்ஸ் அப்படின்னா தெரியும், விஸ்வநாதன்னா தெரியாது. ஹாப்பி டூர்ஸ் அவரை பார்த்தாலே மகிழ்ச்சி வந்துடும். தாராளமாக கைதட்டலாம், கைதட்டலாம், கைதட்டினா பேச்சு வரும். ஒரு அடியவன் ஒரு நகைச்சுவை பேச்சாளர். 2012 நகைச்சுவை மன்னன் விருதாங்கன்னு எங்கள் அப்பா பட்டி நடுவர். இயல்பாக பேச்சு வரும். இப்படிதான் உங்களுக்கு ஆன்மீக சொற்பொழியாளர், வர்ணனையாளர் பல பிரிவில் இருக்கும். அன்றைக்கி இப்படி தான் ஒரு ஊருக்கு பேச போயிருந்தாச்சு. யாருமே கைதட்டி பரவாயில்ல, எதுக்கு இருக்க முதுகில் தட்டி நட்டி பேசி முடிச்சு கீழே இறங்கி வர்றேன். ஒரு வயசான அம்மா முறைச்சிக்கிட்டே போகுது, வயசு அம்மா சிரிச்சுக்கிட்டே போகுது. நான் விழா கூப்பிட்டேன் அன்னை மாதிரி ஆளை என்னென்ன வயசு அம்மா சிரிச்சுக்கிட்டு போது வயசானம்மா முறைச்சிட்டு போகுது. ஒன்றும் இல்லை, கைதட்டினே பரவாயில்ல, எதுக்கு இருக்க முதுகில் தட்டிக்கிட்ட. முன்னால் அந்தெல்லாம் மாமியா மாதிரி, பின்னால் அந்தெல்லாம் மருமக்க மாதிரி தட்டு நட்டிட்டாங்க. அன்றைக்கி அப்படி தான் ஒரு பேச போயிருந்தேன். தனிச்சொற்பொழி கொடுத்துருந்தாங்க. நான் போயிட்டே பேசாமல் உட்காந்துப்பான், சும்மா இருக்கிறவங்கள ஒரு பாட்டு பாடினேன். வடக்க வள மொழிய வைகையில நீ வர வாசமுள்ள பூவு எங்க பூக்க, அந்த பூவை எடுத்து பிள்ளை யார பூசிக்க, தன்னே நானே தன்னே நானே தன்னே நானே தானானே தானா தன்னே நானே தானானே பாடி முடிச்சு பார்க்குறேன். மேடையில் அந்த கூட ஒரு வீட்டுதான் காண, எல்லாம் போயிட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் உட்காந்துருந்தேன். கூப்பிட்டு கேட்டேன், எல்லாரும் போயிட்டாங்களே, நீ மட்டும் உட்காந்துருக்கியே, என் பேச்சு உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உட்காந்துருக்க சேரு டேபிள் என்னது எடுத்துகிட்டு வரேன்னா எங்கள் ஆட்டா திட்டமிட்டேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. பெரியாளர்களோட கூட பேசிடலாமே, சின்ன பிள்ளைகிட்ட பேச பயமாக இருக்குது. ஒரு சின்ன பிள்ளை வேகமாக ஓடியாந்துச்சு, ஆட்டோகிராஃப் போடு நினச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பேச்சை கேட்டு ஒரு பிள்ளை ஆட்டோகிராஃப் கேட்குது. நான் சும்மா இருக்கணும்ல ஆட்டோகிராஃப் போட்டு. நான் சொன்னேன், எந்த இடம் என் பேச்சில் உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு. அதான் எனக்கு செஞ்ச தப்பு. சொல்ல மாட்டேன் போங்கன்னுச்சு, அதோட விட்டுக்கணும். திருப்பி சொல்லணும், இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்து கொள்ளிருந்தீர்கள், அதை நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலான்னுச்சு. அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வரை ஆட்சி கைது முடிக்க சொல்லுது. ஆனால் அற்புதமானது. அதாவது ஆட்சி இல்லையே அப்பச்சி இல்லை. உண்மையாக பொய்யா? கைதட்டலாமே, உங்களை தானே புகழ்கிறேன், கைதட்டலாமே. ஏன்னாவது கண்டவராயன்பட்டில் பிறந்த எங்கள் அப்பத்தாவுக்கு, கன்றமாணிக்கத்தில் வாக்கப்பட்ட எங்கள் அப்பத்தாவுக்கு மடப்புற வழக்கில் எங்கள் அப்பா கோயில் கட்டியிருக்காரு. பெத்த தாய்க்கு கோயில் கட்டியிருக்காரு. ஒரு தாய் ஒரு மகனை, அவருடைய தந்தை எங்கள் அப்பாவுடைய அப்பா 10வது படிக்கும்போது இறைவன் ஆயிட்டார். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ தமிழ், எம்ஏ தமிழ் ரேங்க் ஹோல்டர், எம்ஃபில் பிஎட் படிக்க வச்ச தாய்க்கு தாயின் பெயர் என்னைக்கு நிலையா இருக்குன்றக்காண்டி அம்மா பேரில் மடப்புற விளக்கில் தெற்கு முக விசாலாட்சி விநாயகர்னு தாயின் பேரில் கோயிலும், விசாலாட்சி நகர் என்ற நகரையே உருவாக்கி சென்றவர் என்னுடைய தந்தை பட்டிமன்றவர் கருப்பையா. இன்னைக்கு அற்புதமான விழா. கல்யாணம் பேசலாம் வாங்க. அதாவது இரு மனங்கள் ஒன்று சேர்ந்து, இரு கண்கள் பார்வையாக ஒன்றிணைந்து, இரு குடும்பங்கள் ஒன்றோடு சங்கமிக்கக்கூடிய திருமணம். அப்படிப்பட்ட விழாவில் நம்ம பேசுகிறோம். அதாவது எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அத்தனை பேர் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. சகிப்புத்தன்மை வேண்டும், விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க, சொல்கிறவங்க ஒன்று தான். அதாவது மாமியா மருமகளுக்கு பொருத்தம் பாருன்னு சொல்லக்கூடிய காலம் ஆயிடுச்சு. அப்படி ஆகிப்போச்சு. அதனால் என்னென்னா, நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பொண்ணு வீட்டுக்காரவள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள விட்டு கொடுத்துட்டு போங்க. ரிவெஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் நம்மவர் தான். விட்டு கொடுத்து போனால் புள்ளிகள் பெருகும், கட்டாயம் புள்ளிகள் பெருகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.